ஹலோ மை டியர் வியூவர்ஸ், என்கிட்ட வர்ற சில ஸ்டூடெண்ட்ஸு ஸ்போக்கன் இங்கிலீஷு ரிட்டன் இங்கிலீஷு ரெண்டுமே அவங்க சொல்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போர்டில் வந்து மேலே டாப்பில் எழுதி போட்டிருக்கேன், ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த ரைட் வேர்டு வென் ஐ ஸ்பீக். நான் பேசும்போது எனக்கு சரியான வார்த்தை கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேர். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒருத்தர் சொன்னார், வி ஆர் நாட் இன் டச் வித் த வேர்ட்ஸ் அப்படின்னாரு. நாங்கள் வார்த்தைகளோட வந்து டச் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு அவருடைய தன்னோட கருத்தை ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார். இன்னொருத்தர் சொன்னார், ஐ எம் நாட் ஏபிள் டு ரீகால் த வேர்ட் அப்படின்னாரு. அதை என்னால் வந்து சரியான வார்த்தையை ரீகால் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொன்னார். இப்போது இந்த ரெண்டு பேர் சொன்னதும் ஒரு பர்ஸ்பெக்டிவில் சரிதான் அப்படின்னாலும் எனக்குன்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது லாங்குவேஜ் ட்ரெயினர் அப்படிங்கிற முறையில். அது என்ன பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னால், அதாவது நமக்கு வந்து சரியான எக்ஸ்போசர் இல்லை. ஒரு சென்டென்ஸையோ ஒரு சிச்சுவேஷனையோ ஒரு கான்டெக்ஸ்டையோ நம்ம ஒரு இடத்துல பேசும்போது அதை மினிமம் வந்து 5 டைம்ஸாவது வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இருந்திருக்கணும். 5 டைம்ஸ் பண்ணும்போது அந்த பிரெயின் வந்து அந்த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது பார்த்திங்களா, அந்த டெலிவரியில் நல்லா வந்து டெலிவரி பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எக்ஸ்போசர் இல்லாததுனால அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது நம்பர் 1. ரெண்டாவது, நம்ம பேசும்போது அந்த விஷயத்தில் இம்மர்ஸ் ஆகிருந்தோம், அது மூழ்கி போயிருந்தோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், நம்ம வந்து வேறு அந்த திடீர்னு அந்த வார்த்தை தேவைப்படும் போது அந்த வார்த்தை நமக்கு தோணாமல் போயிடுது. இதை வந்து நாங்கள் ஆன்சைட்டி நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நடக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த 2 தான் மெயினான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி. இது போக சின்ன சின்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது, அதை பார்க்கலாம். இந்த 6 சென்டென்சஸ் வச்சு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ சென்டென்ஸ் நம்பர் 1 பாருங்கள். நாங்கள் இந்த ரூமை வந்து பெருக்கி மாப் போடும்போது, பெருக்கிறதுக்கு வந்து ஸ்வீப்பு, மாப்பிடுறது மாப் தான், எம்ஓபி மாப் தான் பண்ணும்போது பண்ண பிறகு நாங்கள் இந்த சேரை வந்து அன்ஃபோல்ட் பண்ணி அதை லிஃப்ட் பண்ணுவோம். அதை அன்ஃபோல்ட் பண்ணி இதை உட்காரதுக்காக தயார் பண்ணுவோம். அப்போ வந்து தண்ணி அதில் அப்படி சிந்தும் ஒழுகும். இதை வந்து நமக்கு தெரியும், ட்ராப் அப்படிங்கிறது துளி அப்படின்னு தெரியும். இது வந்து நவுனு. அதே ட்ராப்பை நான் வெர்பாக பண்ணும்போது, ஐ ட்ராப் மை சன் அட் ஸ்கூல், ஹி ட்ராப்ஸ் ஹீஸ் டாட்டர் அட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவான், கொண்டு விட்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு ஆப்போசிட் வந்து கலெக்ட்ஸ் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த ட்ராப் வந்து இந்த இடத்துல வந்து நவுனாக பயன்படுத்துறது. ஆனால் ட்ரிப்பு அப்படிங்கிற வெர்பு தெரிஞ்சால் தான் சரியாக பயன்படுத்த முடியும். அந்த ட்ரிப்பு வந்து ட்ரிப்புடு V1 V2 V3. இப்போ பாருங்கள், when I lift the chair, water is dripping, அந்த தண்ணி வந்து வழியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இதுதான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். அப்போ இந்த ட்ரிப்புங்கிறது நமக்கு வந்து வெர்பு தெரியணும், சப்ஜெக்ட், அதாவது நவுனுக்கும் வெர்புக்கும் உண்டான வித்தியாசம் தெரிஞ்சால் தான் இந்த சென்டென்ஸை நம்மளால் பேச முடியுது. அப்போது இந்த ஒரு ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு வருது. அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், ஐ ஃபவுண்ட் யூரினல்ஸ் ஓவர் ஃப்ளோயிங் வித் ஸ்ட்ரென்ச் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். மதுரைக்கு போயிருந்தேன் ஒரு 10 நாளைக்கு முன்னால். அப்போ வந்து ஒரு பப்ளிக்கு லெபார்ட்டரியை வந்து யூஸ் பண்ணும்போது, பப்ளிக் பாத்ரூமை யூஸ் பண்ணும்போது எனக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அப்போ இந்த யூரினல்ஸ், அதாவது ஐ ஹேட் டு பீ அப்படிம்பாங்க, ஐ ஹேட் டு பிஸ்பாங்க. இதை வந்து இங்கிலீஷ்காரங்க அப்படி தான் பேசுவாங்க. அப்போ அந்த பீ அப்படின்னு நான் அந்த இதெல்லாம் இப்போ நான் அந்த மாதிரி ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண தயாராக இல்லை. இருந்தாலும் அங்கே வந்து பப்ளிக்கு பாத்ரூமாக இருக்கிறதுனால என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், யூரினல்ஸ்லாம் இப்போ ஓவர்ஃப்ளோ ஆகி அதை வந்து ஸ்டென்ச் அப்படிங்கிற அந்த துர்நாற்றம் அடிக்குது. இது ஃபவுல் ஸ்மெல், பேட் ஸ்மெல் அப்படிங்கிற வார்த்தை தான் ஸ்ட்ரைக் ஆகுது. பட் ஸ்டென்ச் அப்படிங்கிற வார்த்தை ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இப்போ நமக்கு தேவை வெக்காபுலரி. முதல்ல வந்து நவுனுக்கும் வெர்புக்கும் உண்டான வித்தியாசம், இப்போ வெக்காபுலரி. இது போக 2 எக்ஸ்போசர் அப்படின்னு பிரச்சனையும் சொல்லியிருக்கேன், ஆன்சைட்டி அப்படிங்கிற பெரிய மேஜர் ப்ராப்ளத்தையும் சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், சென்டென்ஸ் நம்பர் 3 பாருங்கள். சிசிடிவி கேமராஸ் ஆர் இன்ஸ்டால்ட் அட் வேண்டேஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, அது முக்கியமான இடங்கள், அதாவது மார்க்கெட்டு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடங்கள். டு கர்ப், இந்த கர்புங்கிற இடத்துல நிறைய பேர் வந்து ரெடியூஸ், டிக்ரீஸ் அப்படின்னு வார்த்தைகள்லாம் போடுறாங்க. LESSEN, லெசன் அப்படிங்கிற வார்த்தையும் போடுறாங்க. பட் ஆனால் இது கட்டுப்படுத்தான்னு அர்த்தம். கர்ப் அப்படின்னா சரியான ஆங்கில சொல்ல என்னென்னா ரெஸ்ட்ரைன், RESTRAN, ரெஸ்ட்ரைன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை. அது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து கட்டுப்படுத்த தான் சிசிடிவி கேமராஸ் வந்து முக்கியமான இடங்களில் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். வேண்டேஜ் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, கர்புங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்பர் 4 பாருங்கள்.
there was a scuffle between two. ரெண்டு பேர் வந்து கை கலப்பு, அதாவது ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. அதை வந்து ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ வந்து ஒரு ஃபைட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, குவாரல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. சில பேர் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க ஆல்டர்கேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் கைகலப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சரியான வார்த்தை ஸ்கஃபில், SCUFFLE. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிடுவாங்களோ, நீங்கள் வாங்க அதை கொஞ்சம் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் போய் அதை சரி பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல அந்த ஸ்கஃபில், அந்த ஃபைட்டு குவாரல் அப்படிங்கிற வார்த்தையை விட அந்த ஸ்கஃபில் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அப்புறம் ஃபிஃப்த்து வந்து சில நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப ட்ரௌஸியாக ஃபீல் பண்ணலாம். நம்ம இப்போ நான் வந்து எனக்கு வந்து ட்ரௌஸியாக ஃபீல் பண்ணேன்னு வைங்களேன். அப்போ வந்து திடீர்னு வந்து சோஃபாவில் சாஞ்சிட்டேன். அது வந்து ஐ ஸ்டாகர்டு ஓவர் டு த சோஃபா. அந்த ஸ்டாகர் அப்படின்னா தடுமாறுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து சாதாரணமாக வந்து சில பேர் வந்து ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க தடுமாறுவாங்க. இல்லைன்னா நடக்க முடியாத ஒரு சீனியர் சிட்டிசன் அவர் வந்து தடுமாறலாம். இந்த மாதிரியான இடங்களில் வந்து ஸ்டாகர் அப்படிங்கிறது, இந்த ஸ்டாகருக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்டு ஆன் ஸ்டாகரிங் டேட்ஸ் அப்படின்னு கூட ஹிந்துவில் அடிக்கடி ரிப்போர்ட் ஆகும். ஸ்டாகரிங் அப்படின்னா வெவ்வேறு விதமான தேதிகள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இன்னும் பாருங்கள், ரெண்டு ஸ்கூலை வந்து ப்ரைவேட் ஸ்கூலு, பப்ளிக் ஸ்கூல், அது எப்படி திறக்கலாம்னா ஸ்டாகரிங் டைம் அப்படின்னா ஒரு ஸ்கூலை வந்து 8 மணிக்கு திறக்குது, இன்னொரு ஸ்கூலை 8:30 மணிக்கு திறக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் வரும் இந்த ஸ்டாகர் அப்படிங்கிற வார்த்தை. அப்புறம் பாருங்கள், நம்பர் 6, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எடுத்திருக்க லாஸ்ட் என்னென்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு சார்ஜ் எக்ஸார்பிட்டன்ட் ரேட்ஸ். அப்படின்னா சார்ஜ்னா நம்மகிட்ட வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இது FARU ஃபேர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், அந்த வார்த்தைக்கு ஈக்குவலான வேர்டு. பட் இதே வார்த்தை நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது அல்லது வந்து தெருவில் நடக்கும்போது திடீர்னு வந்து ஒரு மாடு முட்டை வந்துட்டுன்னு வைங்களேன். அப்போது இந்த கேட்டில் அட்டம் டு சார்ஜ் மீ, அந்த முட்டை வந்துட்டு அப்படிங்கிறது, முட்டை வந்துட்டு சார்ஜுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அட்வான்ஸ் வேர்டு ஹட்டில் அப்படின்னு வார்த்தை இருக்குது, HURTLE. இன்னொரு செஸ்ட் பட்டிங் அப்படின்னு வார்த்தை. அது வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட தலையை வச்சுக்கிட்டு முட்டுறது. இது வந்து ஒரு ஃபுட்பாலில் நடந்து, வேர்ல்டு கப் ஃபுட்பாலில் நடந்துச்சு செமிஃபைனலில். ஸோ அது வேறு. அப்போ ஆனால் இந்த இடத்துல இந்த சார்ஜ் அப்படிங்கிற வார்த்தை கூட நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாமல் போயிடுது. ஸோ நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்னால், நவுன் வெர்பு பிரச்சனை, அப்புறம் வந்து சரியான வெக்காபுலரி கிடைக்கல, சரியான வெக்காபுலரி கிடைக்காட்டால் வேறு ஒரு வெக்காபுலரி வந்து அங்கே வந்து உட்காந்துக்கிடுது. இது தவிர வந்து எக்ஸ்போசர், அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆன்சைட்டி. ஸோ எக்ஸ்போசர் ஆன்சைட்டி தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத உங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை நிறைய பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தேங்க்யூ a lot.